ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை துவையல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா 2, இது நல்லா வறுத்துக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது. தேங்காய் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாட்டில் சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் இல்லை நெய், தேங்காய் எண்ணெய் எதுனாலும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. அது எதுவுமே போடாமல் வெறும்னாலும் சாப்பிடலாம். குழந்தைங்க கீரையை வதக்கி கொடுத்தா கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா இது முருங்கைக்கீரை துவையல் தான் தெரியாமையே கூட சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.